உங்க கையால ஒரு பிடி சோறு நாய் சாப்பிட்டுச்சுன்னா நாய் தான் முதல்ல இறக்கும். உங்க கையால ஒரு பகிட்டி தண்ணி அந்த மாமரத்துக்கு கொட்டிங்கன்னா மாமரம் தான் முதல்ல இறக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் இறந்திருக்காரு. அப்போ மாமரம் இறந்தும் கூட அவரை காப்பாற்ற முடியவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் வேற ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கு. அதாவது 2 பெட்ரூம்களுக்கும் ஒரே இடத்தில் பாத்ரூம் அமைத்து ஆப்போசிட் அந்தந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் வச்சு வழி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். நம்ம வாஸ்துல எங்க தப்பு நடக்குதுன்னா, வீட்டுக்கும் கண்ணு காது மூக்கு தொண்டை எல்லாம் இருக்கு. அந்த வீட்டை அதே மாதிரி அமைக்கணும். அந்த வீட்டில் உள்ள நபர் ரொம்ப நல்லா இருப்பார். எனக்கு எங்க வசதியா இருக்கோ அங்கதான் நான் வைப்பேன்னு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா சில விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை என்பது உண்மை. இங்கே இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் எதுக்குமே ஈசானிய முறையில் வச்சுட்டீங்கன்னு வைக்கிறேன், அந்த வீட்டில் வளரக்கூடிய பையன் படிப்புல தடங்கள் இருக்கும். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வாஸ்து பத்தின விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஜோதிடம் பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ பொதுவா நம்ம வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிச்சன் இந்த திசையில தான் வரணும், ஹால் இப்படிதான் இருக்கணும், பாத்ரூம் இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு விஷயம் பொதுவா இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனா இந்த விஷயமும் வாஸ்துல நம்ம நோட் பண்ணணும், இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா எந்த விஷயமா நீங்க சொல்லுவீங்க? வாஸ்து என்பது ஒவ்வொரு நாளுக்கும் நாளுக்கு நாள் ஒரு ஒரு புது புது விஷயத்தை ஒவ்வொரு கட்டிடமும் சொல்லிக்கொண்டே இருக்கும், நம்மளுக்கு கருத்து கொடுத்துட்டே தான் இருக்கும். அதில் நுணுக்கமான சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சும்மா எப்பவுமே படிக்கட்டு இங்க இருக்கக்கூடாது, வடகிழக்குல படிக்கட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எத்தனை வருஷம் அதை மட்டுமே பேச முடியும்? அது மட்டும் தான் தவறா? இல்ல, அதை தாண்டி எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்போ ஒரு வாஸ்துல நுணுக்கமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தவறு நடக்குது, தவறுனே தெரியாது அந்த வீட்டுல இருக்கவங்க நினைச்சுப்பாங்க நம்ம வீடு வாஸ்துபடி சரியா இருக்கு, நம்ம வீடு வாஸ்துபடி சரியா இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுப்பாங்க. ஆனா அது தவறா இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நார்த் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம், சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம் போட்டுருவாங்க. இந்த 2 பெட்ரூமுக்குமே சென்டர்ல ஒரு பாத்ரூம் கொடுத்துருவாங்க. சவுத் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் போலாம், நார்த் வெஸ்ட்ல இருக்கக்கூடிய பெட்ரூம்ல இருந்து அதே பாத்ரூம் போலாம். ஆப்போசிட் டோர் இருக்கும். குறுக்குல ஒரு வால் வச்சு தடுத்திருப்பாங்க. அதாவது 2 பெட்ரூம்களுக்கும் ஒரே இடத்தில் பாத்ரூம் அமைத்து ஆப்போசிட் அந்தந்த பெட்ரூம்ல இருந்து ஆக்சஸ் வச்சு வழி யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். நம்ம வாஸ்துல எங்க தப்பு நடக்குதுன்னா, வசதிகளை எங்கெங்கெல்லாம் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறோமோ, எங்கெல்லாம் ஆர்கிடெக்சர், அதாவது ஆர்கிடெக்ட் வச்சு நம்ம எலிவேஷன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, வீடு பிரம்மாண்டமாக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அங்கெல்லாம் நாம் தவறு செய்து விடுவோம். தவறு நடந்து விடும். செய்து விடுவோம் என்பதை நடந்து விடும் என்பது உண்மை. அப்போ இது எப்படி தவறுன்னு நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த வீட்டுடைய கட்டிட அமைப்பை பார்த்து அவர்கள் வைத்திருக்கிற டோரும் அவங்க தடுத்திருக்கிற சவரையும் நேரடியா பார்க்கும் பொழுது அதை நாம் உறுதி செய்து விடலாம். இப்போ 2 ரூமே ஆப்போசிட் இருக்க கூடாதா சார்? அதாவது ஒரு ரூமுக்கு நீங்க பாத்ரூம் வச்சிருக்கீங்கன்னா, அந்த ரூம் அந்த ரூமோடைய மதர்வால் உள்ள வரணும், மதர்வாலை தாண்டி வெளியே போகக்கூடாது. இது முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயத்துல இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு வச்சுக்கோங்க, மேற்கு மத்தியமத்துல பாத்ரூம் வச்சிருக்காங்க. அந்த மேற்கு மத்தியமத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் தென்மேற்கு மூலையிலிருந்தும் பயன்படுத்தலாம், வடமேற்கு பெட்ரூமுக்கும் பயன்படுத்தலாம். 2 பெட்ரூமுக்கும் மத்தியமா ஒரே இடத்துல பாத்ரூம் போட்டு குறுக்குல ஒரு சுவரை கட்டி அது வடக்கு தெற்கு சுவராக கட்டி விட்டார்கள் என்றால் மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும். அந்த வடக்கு மேற்கு சுவர் கட்டாம கிழக்கு மேற்கு செவத்திலேயே 2 பெட்ரூமுக்கும் பாத்ரூம் போட்டாங்கன்னா அது உத்தமம். இது கொஞ்சம் புரியாது சில பேருக்கு.
இது என்ன மாதிரியான பாதகத்தை ஏற்படுத்தும் சார்? நிச்சயமாக இந்த மாதிரி மேற்கு மத்தியமத்துல பாத்ரூம் போட்டு வடமேற்கு மூலைக்கும் தென்மேற்கு மூலைக்கும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி குறுக்கல வடக்கு தெற்குல ஒரு சுவர் எழுப்பினால் ம். நிச்சயமாக அந்த வடமேற்கு ரூம்ல தங்குறவங்களுடைய முதுகெலும்பு பாதிக்கும். ஓகே. கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்காது. தொழில் முடக்கத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து நோய்களை கொடுக்கும். ம். தெளிவா சொல்றேன். ஓகே. இது கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும். இதெல்லாம் யாரும் ம். பார்க்க தவறிவிடக் கூடாது. ம். நம்ம எப்பவுமே முக்கியமான விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். இப்ப பாருங்களேன், ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி, குரு பயிற்சி பத்தி அனைவரும் பேசினாலும் ஆமா. சுக்கிரன் பயிற்சி, புதன் பயிற்சி பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அது மாதக்கோள். ம். ஆனா அதுவும் பலனை கொடுக்கும். புதன் தசை புதன் புத்தி நடக்குதுன்னா அந்த மாதக்கோள் தான் இயக்கும். ம். சுக்கிர தசை சுக்கிர புத்தி நடக்குதுன்னா சுக்கிரன் தான் இயக்குவாரு. அப்போ உங்களுக்கு என்ன தசாநாதன் என்ன தசா புத்தி நடக்கிறதோ அந்த கிரகம் தான் உங்களை இயக்கும். ம். ஆனா அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. அதனாலதான் நான் மீண்டும் சொல்கிறேன், நாம் எதை கவனிக்க தவறி விடுகிறோமோ அங்கேதான் பலன் நம்மளுக்கு அளிக்கிறது. அதுதான் பலனை அளித்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் அதை நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு அது மறைந்திருக்கும். கொஞ்சம் கவனமா பார்க்கணும் மேடம். இப்ப நீங்க சொல்ற மாரி இந்த திசையில இருக்கணுங்கிற ஒரு நாலேட்ஜ் வந்து ஒரு பேசிக்கான நாலேட்ஜ் வந்து மக்களுக்கு இருக்கும் பட்சத்துல, இப்போ ஒரு ஹாலோ இல்ல ஒரு ரூமோ எடுத்துக்கிட்டா, இந்த அளவுக்கு லென்த் தான் இருக்கணும், இந்த பிரெத் தான் இருக்கணும் அப்படிங்கிற கிடையாது, ஒரு விஷயம் இருக்கா? கிடையாது, கிடையாது, கிடையாது. மனையடி சாஸ்திரங்களை நாம் ரெஃபர் செய்வதில்லை. அப்படி மனையடி சாஸ்திரம் உங்களுக்கு வேணும்னா நீங்க கேலண்டருக்கு பின்னாடியே பாத்தீங்கன்னா மனையடி சாஸ்திரம் இருக்கும். ம்ஹ்ம். அதே பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு நீங்க வாஸ்து நிபுணர் அணுகிதான் ம். சில விஷயங்களை கேட்க வேணும்னு அவசியம் இல்லை. பழைய கேலண்டர் எடுத்தீங்கன்னா கேலண்டர் பின்னாடியே மனையடி சாஸ்திரங்கள் போட்டு வச்சிருப்போம். ம்ஹ்ம். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுப்பது இல்லை. ஓகே. ம். நம்ம கொடுக்கறது வாஸ்துக்கு தான். வாஸ்து கரெக்டா இருந்தா அந்த வீட்டில் வசிப்பவர்கள் நல்லா இருப்பாங்க. இன்னொன்னு சார், இப்ப வந்து வீட்ல அதாவது நான் சில பேர் நாய் வளர்ப்பாங்க, பூனை வளர்ப்பாங்க, மீன் தொட்டி இருக்கும். இது எல்லாமே வாஸ்துல பிரச்சனைய உண்டாக்குமா? நிச்சயமா வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் தன் ஓனருக்கு என்ன பாதிப்பு வருகிறதோ அதை முதல்ல அது எடுத்துக்கும். ஓஹோ! அதனாலதான் நாய் வளர்க்குறது மீன் வளர்க்குறது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பாதிப்பை அது எடுத்துக்கும். ஓகே. அந்த மாரி வளர்க்கறது ரொம்ப நல்லதா? வளர்க்கறது நல்லது கிடையாது. தேவை அவசியமாக இருந்தால் அந்த வீடே அந்த உயிரினங்களை கொண்டு வந்துரும். ம்ஹ்ம். நம்ம மீன் வளர்க்கல, நம்ம நாய் வளர்க்கல, நம்ம மாடு வளர்க்கல. அந்த வீட்டுக்கு அது தேவை. அதனால அந்த ஓனர் அதை வாங்க வைக்கும். ம்ஹ்ம். இப்ப ஒவ்வொன்றுமே இப்ப வந்து வாஸ்துபடி வீடு கட்டுறோம். அது எல்லாமே சரி. இப்ப நான் ஒரு பொருள் வாங்குறேன். ஒரு டேபிள் இங்க இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் இங்க இருக்கும். ஒரு வாஷிங் மிஷின் இங்க இருக்கும். அதெல்லாமே நான் வாஸ்துபடி நான் பண்ண மாட்டேன். எனக்கு எங்க சஃபிஷியன்ட்டா இருக்கோ நான் அங்க தான் வைப்பேங்கிற பட்சத்துல, அதுவுமே வாஸ்து ரீதியான பிரச்சனைகள நமக்கு கொடுக்குமா? எனக்கு எங்க வசதியா இருக்கோ அங்கதான் நான் வைப்பேன்னு யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ம். சில விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்களோ, அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதில்லை என்பது உண்மை. ஓகே. ம். கண்ணுனா தலையில தான் இருக்கணும், மூக்குனா முகத்துல தான் இருக்கணும், காதுன்னா தலையில தான் இருக்கணும். அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதை எல்லாம் மாத்தி வச்சா ஒரு மனிதனுடைய உருவ அமைப்பு எப்படி இருக்கும்? பார்க்க நல்லா இருக்குமா? ம். அதே மாதிரி தான் வீடும். வீட்டுக்கும் கண்ணு, காது, மூக்கு, தொண்டை எல்லாம் இருக்கு. ம். அந்த வீட்டை அதே மாதிரி அமைக்கணும். அங்க உள்ள வைக்கக்கூடிய பொருட்களும் சரியான இடத்துல அமையும் பட்சத்தில், அந்த வீட்டில் உள்ள நபர் ரொம்ப நல்லா இருப்பார். ஓகே. இப்ப நான் ஒரு ஃப்ரிட்ஜ் வைக்கிறேன், ஒரு சோஃபா வைக்கிறேனாலும், அதுவுமே நான் திசை பார்த்து தான் வச்சு ஆகணுமா? நீங்க இல்ல இல்ல அது எந்த மாதிரியான பாதிப்ப நமக்கு கொடுக்கும் சார்? நீங்க இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் தூக்கியுமே ஈசானிய மூலையில வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், ம்ஹ்ம். அந்த வீட்டில் வளரக்கூடிய பையன் படிப்புல தடை ஏற்படும், தடங்கள் ஏற்படும். ம்ஹ்ம். சரிங்களா? ஓகே. பிரெயின் டியூமர் வரும். அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா, ம். மூளைக்காய்ச்சல் நோய் வரும். ம். சரிங்களா? அதெல்லாம் செய்யக்கூடாது. ம். எந்த இடத்துல எது இருக்கணுமோ அந்த இடத்துல அது மட்டும் தான் இருக்கணும். ஓகே. இப்ப செப்டிக் டேங்க் வந்து இப்படிதான் இருக்கணுங்கிற விஷயம் வந்து நெறைய ஜோதிடர்கள், நெறைய வாஸ்து நிபுணர்கள் சொல்லி நம்ம கேட்டுருக்கோம். அதே மாரி மேல மாடியில வைக்கிற வாட்டர் டேங்க்குமே வந்து எந்த திசையில வைக்கணும்னு வாட்டர் இருக்குதா? டேங்க் முதல் ஒரு நான் சொல்லக்கூடியது மேற்கு மத்தியமம் ரொம்ப விசேஷமான இடம். ம்ஹ்ம். மேற்கு மத்தியமத்துல வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை என்றால் தென்மேற்கு மூலையில வச்சுக்கலாம். ம். ஆனா முதல் ஆப்ஷன் மேற்கு மத்தியமம். ஓகே. இப்ப ஜெனரலா இப்ப ஒரு வீடு எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரியான பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே சொல்றேன் நானு. ஒரு சிலர் வீட்ல வந்து ஏதாவது தண்ணி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். ஏதாவது பைப் உடைஞ்சிட்டு இருக்கும். இல்ல எங்கேயாவது லீக் ஆயிட்டே இருக்கும். இன்னும் சில பேத்துக்கு இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து பழுதடைஞ்சுகிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன மாரியான காரணங்கள்ல சார்? அவங்க ஜாதகத்துல கேது ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு. ம், ம். கேதுவோடைய தசையோ, கேதுவோடைய புத்தியோ, கேதுவோடைய அந்தரமோ நடக்கும் பட்சத்துல,
இல்ல கேது அவங்க ஜென்ம ராசியை கடக்கும் காலகட்டத்துல ம். அவங்களுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வருவதை நாம் பார்க்க முடியும். ஓகே. இதுக்கு வந்து வாஸ்து ரீதியான பிரச்சனைகள் இருக்குமா சார்? இல்ல ஜோதிடம் ரீதியான பிரச்சனைகள் இருக்குமா? வாஸ்து, ஜோதிடம், எண்கணிதம் ம். மூன்றுமே ஒன்றோடைய ஒன்று தொடர்புடையது. மூணுமே வெவ்வேறு அல்ல. ஓகே. ம். ஒருத்தவங்க வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு சேனல்ல சொல்லியிருப்பேன். 5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி பிறந்திருந்தாலே அவங்க வீட்ல வடமேற்கு பாதிப்பு இருக்கும். ம்ஹ்ம். நியூமராலஜி ரீதியா. ஒருத்தவங்க ம். ஜோதிட ரீதியா புதன்கிழமை பிறந்திருந்தாலோ, லக்னாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலோ, 4ஆம் அதிபதி கூட புதன் இருந்தாலோ, அவங்களுக்கும் வடமேற்கு பிரச்சனை இருக்கும். ஜோதிடத்தை வைத்தும் வாஸ்து ம். நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்த்துடலாம். எண்கணிதத்தை வைத்தும் பார்க்கலாம். ஆனா முழுமையான தீர்வு என்பது வீட்டை சைட்டை விசிட் பண்ணாதான் நம்ம சொல்ல முடியாது. ம். பொதுவா ஊர்ல சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப நான் சிம்ம ராசியா இருக்கேன்னா, எனக்கு ஆப்போசிட்ல வந்து யாரும் இருக்கக்கூடாது. ம். இல்ல நான் ஆப்போசிட்ல சிம்ம ராசிக்காரங்க இருக்கனாலே நான் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பயமுறுத்துவாங்க இல்லையா சார்? அதெல்லாம் சரி. அப்படிதான் உண்மைதானா அப்படி? சிம்ம ராசிக்கு ஆப்போசிட்ல யாரும் இருக்கக்கூடாது ம். ம். அப்படின்னு வச்சுப்போம். ம். அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுப்போம். இப்போ நம்ம வீட்லயே ஒரு சிம்ம ராசியில ஒரு குழந்தை பிறந்துச்சு. என்ன பண்ணிடலாம்? எதிர் வீட்டுக்காரன் கஷ்டப்பட்டு தூக்கி குப்பை தொட்டில போட்டுருவோமா? இல்ல ஆப்போசிட்ல இருக்கக்கூடாதுன்னு இருந்தா சொல்றாங்க. என்ன ஆகுமா? ம். இல்ல என்ன காரணம்? இல்ல ஆக்சுவலி இல்ல ஊர்ல டெமோ செஞ்சு காட்ட சொல்லுங்க. ஏன்னா போய் கேமரா எடுத்து லைவா போயிடலாம். சிம்ம ராசிக்காரன் வீட்டுக்கு எதிரில எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு இருக்குது. அவன் நல்லா இருக்கிறான். ம். ம். சிம்ம ராசிக்காரன் கஷ்டத்துல இருக்கிறான். சிம்ம ராசி வீட்டுக்கு எதிரில இருக்கிறவன் ரொம்ப நல்லா இருக்கிறான். அவனுக்கு 10 ஓகே. வீட்டு வாடகை வருது. ம். எது ஒண்ணும் பிராக்டிக்கலா பார்க்கணும். சும்மா வந்து ம். அடிச்சு தள்ளக்கூடாது. கேட்டை, கோட்டையை கட்டும். எங்க கட்டும்? வீடு வாடகையே கட்ட முடியல நண்பரால. ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அடிச்சு தள்ளுறது எதனா ஒண்ணு அப்படியே ராசி பலனு. ஓஹோ! மீன ராசியா வந்துருவீங்க. இங்க சார் வந்துருங்க. அப்ப ராசி பலன்னு ஒண்ணு சொல்றாங்க சும்மா இல்லையா சார்? மேடம் நான் சொல்லட்டுமா? ம். காலண்டர் எடுத்துக்கங்க. ம். அதுல என்ன தெரியுமா இருக்கும்? நன்மை, தீமை, பகை, நட்பு, ஆமா. ஜெயம், லாபம். இதையே ரொட்டேஷன் பண்ணி தான் வருஷத்துக்கு 365 சார் நாள். வார பலன் இருக்கு, தினப்பலன் இருக்கு, பெயர்ச்சி பலன் இருக்கு, புத்தாண்டு எந்த பலன்கள் இருக்கு. பலன்லயும் அவன் வாழ்க்கை மாறலையே. அவன் 16,000 18,000 சம்பளத்துக்கு கஷ்டப்பட்டு தானே ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி வேலை செஞ்சு அதிலே சாப்பிட்டுன்னு அதிலே தங்கிக்கின்னு வாழ்க்கையில வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா தெரியாது. அதே பெரிய சம்பளமா இருந்துச்சு. அதுவும் கரெக்ட் டேட்டுக்கு போடுவாங்களான்னு தெரியாத எவ்வளவு பெரிய இளைஞர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குது. ஓகே. இங்க நீங்க வந்து கேட்கறது நம்ம நீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் மாதிரி ஒரு 6 அடிச்சா 1,00,000 தராங்க. இல்ல கோடி கணக்குல இங்கன்னா 27 கோடிக்கு வந்து ஏலம் எடுக்கிறேன் ஒரு கேமராமேனா நானு அப்படின்னு யார் வாழ்க்கைனா மாத்துறாங்களா யாருன்னா? ஒண்ணும் கிடையாது. ம். ரிஷப் பண்ட் வந்து 27 கோடிக்கு எடுத்தாங்க ஏலம். சரிங்களா? ம். அவரும் 12 ராசியில ஒருத்தர் தான். இப்ப ரிஷப் பாண்ட் இருக்கிற அதே ராசியிலே அவ்வளவு பேர் இருக்கிறான். ம். 27 ரூபா கூட கூகுள் பேல இல்ல சுத்துது நெட்டு. ம். கடையில பாக்குறேன். காசு இல்ல. கடன் சொல்லிட்டு போறான். தயிர் பாக்கெட் வாங்கிட்டு. புரியுதுங்களா? இதே பிராக்டிகலா திங்க் பண்ணணும் இது ஒண்ணுமே. ம். சும்மா அடிச்சு தள்ளக்கூடாது. அப்போ இந்த பெயர்ச்சி சனி பெயர்ச்சினாலே மக்கள் பயந்துக்கிறது வழக்கமா அஷ்டம சனி, எனக்கு கண்டக சனி இருக்குமா, ஏழரை சனி பாருங்க இருக்குமான்னு பயப்படுறதெல்லாம் மொத்தத்துல இருந்துட்டு தானே சார் இருக்குது. 120 வருஷம் ஒரு ஆயுள் காலம்னா 60 வருஷம் சனியோட பிடியில ஒருத்தன் சிக்கிடுவான். அதுல ம். அர்த்தாஷ்டம சனி, ம். கண்டச்சனி, பாதச்சனி, ம். புங்குச்சனி, கொங்குச்சனி, அந்த சனி, இந்த சனி, கண்டச்சனி, ம். ஆனா அஷ்டம சனி சொல்லி 60 வருஷம் அதுலயே போயிடும் வாழ்க்கை. ம்ஹ்ம். மீதி மீதி 60 வருஷம் சனியோட பிடியில இல்லாத நல்லா இருப்பான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா இருக்கிறதே 60 வருஷம் தான். அப்புறம் செத்துடுறான். 70 வயசு 80 வயசுல ஆரோக்கிய குறைபாடு போயிடும். 60 வயசு வரைக்கும் அந்த இருந்தாலே 60 பெருசு வயசு சார். ஃபுல்லாவே சனியோட தாக்கத்திலே வாழ்ந்துடுறான். அப்ப அதான் பிரச்சனை இங்க நம்மளுக்கு. ம். மனிதர்கள் அனைவருமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிம்ம ராசி வீட்டு எதிரில் இருக்கக்கூடாது, 8ஆம் போர் எதிரில் இருக்கக்கூடாது. ம். இதெல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ம். ஆனா அதுக்கு உண்டான சரியான காரணத்தையும் தாத்பரியத்தையும் சொல்லுங்க, நான் நம்புறேன். அப்படியே நீங்க சொன்னாலும் நான் விட மாட்டேன். நான் நேரா கூட்டு போய் காட்டுறேன். ஒரு சிம்ம ராசி வீட்டுக்கு எதிரில் இருக்கிறோம் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ம். எங்க எதிர் வீட்டுல இருக்கிற சிம்ம ராசிக்காரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சொல்லட்டும், அப்ப நம்ம நம்பலாம். ம். எது ஒண்ணுமே பிராக்டிக்கலா இருக்கும். இப்போ ஒரு மருந்து தயாரிக்கிறீங்க. ம். எப்படி மருந்து தயாரிச்ச உடனே மெடிக்கல்ல குடுத்துருவீங்களா? அதை பரிசோதிப்பாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா எவ்வளவு வந்து குணமாகுது நோய். அதுக்கப்புறம் தான் அதை வந்து வெளியிடுவாங்க. அதே மாதிரிதான் ஜோதிடம். மருத்துவத்துக்கும் மேல இது. சும்மாலாம் அடிச்சு தள்ளிட்டு போயின்னே இருக்கக்கூடாது. ஓகே. ம். சரிங்களா? அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையில அவன் சுமந்து வந்த கடந்து வந்த பாதை வேற மாதிரி இருக்கும். ம். சிறு வயதுல அடிபட்டிருப்பான். சின்ன வயசுல தந்தை இழந்திருப்பான். சின்ன வயசுல தாய் இழந்திருப்பான். ம். இல்ல சின்ன வயசுல நல்லா வளர்ந்திருப்பான். மேரேஜுக்கு அப்புறம் மனைவி கிட்ட மாட்டியிருப்பான். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான கடந்து வந்த பாதை இருக்கும். அதனால ஓவரால இப்படிதான் நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்களை.
ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லலாம். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். வேலையில இடமாற்றம் வரப்போகுது, காதல் பிரச்சனை வரப்போகுது, மனசூர்ல வந்து பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி பறக்க போகுது, தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட போறீங்க, பெயர்கள் உங்களுக்கு டேமேஜ் ஆக போகுது, வெளிநாடு போக போறீங்க, ஷேர் மார்க்கெட்ல பணம் எடுக்க போறீங்க, இப்படி சொல்லலாம். கும்பராசி பூரட்டாதிக்கு இப்போ கரண்டா 6 மாசத்துக்கு தான் நடக்க போகுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சொன்னா கரெக்டா இருக்கும். சும்மா நம்ம ஒரு பொது தளத்துல வந்து தவறான விஷயங்களை பரப்பிவிடக் கூடாது என்பது என்னுடைய கருத்து.